வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் பல பேருக்கு எனக்கு வந்து பயங்கரமான கேம்ஸ்லாம் விளையாடணும், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து என்னோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல ரீசன், ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிசி பில்டிங் பற்றி ஒரு ஐடியா இல்லை ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களோட தேவைக்கேற்ப ஒரு பிசியை பார்த்து எப்படி கரெக்டாக பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க், ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அவங்களோட யூசேஜ், மேக்னிடியூட் ஆஃப் யூசேஜ் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யூசர்ஸை ப்ராடாக ஒரு 4 குரூப்ஸில் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தி ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம வந்து ஷாலோ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து சும்மா படம் பார்க்குறது, ப்ரௌஸ் பண்ணுறது, ஷாப்பிங் அண்ட் சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க், மெயில் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லெஸ் கம்ப்யூட்டேஷனலி டிமாண்டிங் டாஸ்க்ஸ் தான் பண்ணுவாங்க. தி நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள், தி மீடியாக்கர்ஸ், இவங்க வந்து தி ஷாலோ யூசர்ஸ் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படுற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸான சின்ன சின்ன கேம்ஸ், லைட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. தி தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தி எக்ஸ்ப்ளோரர்ஸ். இவங்க வந்து பேர்லேயே இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கற்றுக்கணும், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கும் போது ஸோ அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிசைன் அண்ட் சிமுலேஷன், அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ மேனிப்புலேஷன், ட்ரைங் அவுட் ஆல் தி AAA டைட்டில்ஸ் அண்ட் ஹை அண்ட் கேம்ஸ், இந்த மாதிரி அதிகமான கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி தி லாஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தி ப்ரொஃபஷனல்ஸ். எஸ், பேர்லேயே இருக்குது ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க வந்து இண்டஸ்ட்ரி லீடிங் டாப் நாச் ஹை ஸ்பெக்டு மிஷின்ஸை வந்து ஒரு சில ஹைலி டிமாண்டிங் கமர்ஷியல் ஒர்க்ஸ் ஆன வெதர் ஃபோர்காஸ்டிங், பிக் டேட்டா அனாலிசிஸ், ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ரியல் டைம் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரியான டாஸ்க்ஸ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் யூசர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU, செகண்ட் தி கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் GPU, மூணாவது மெமரி, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், தேர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டோரேஜ், சாலிட் ஸ்டேட் டிரைவ் அண்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். அதுக்கப்புறம் தி பவர் சப்ளை யூனிட் PSU, தென் மதர் போர்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக தி கேபினெட். இந்த வீடியோவில் நம்ம மதர் போர்ட் அண்ட் கேபினெட் பற்றி பார்க்க போகிறது இல்லை, ஒன்லி தி ஃபர்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டு ஸ்டார்ட் வித், ஒரு ஷாலோ யூசர் ஒரு 4 core 8 thread CPU யூஸ் பண்ணால் அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மீடியாக்கர் ஒரு 6 core 12 thread CPU யூஸ் பண்ணால் அது வந்து ஆப்டிமலாக இருக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸ்ப்ளோரர் 8 core 16 thread CPU அண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் 12 core 24 thread CPU. இப்போ நான் சொன்ன ஸ்பெக்ஸ், இதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற காம்பனன்ட்ஸோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பேஸ் லைன் ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸ். இந்த ஸ்பெக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த யூசர்ஸ்க்கு அது வந்து ஆப்டிமலான கம்ப்யூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸுக்கு கம்மியான ஸ்பெக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டிங் பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். இந்த ரெக்கமெண்டட் ஸ்பெக்ஸோட அதிகமான ஸ்பெக் யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் யூசருக்கு ஒரு ஓவர் கில்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம GPU பத்தி பார்க்கலாம். ஒரு ஷாலோ யூசருக்கு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸே போதுமானது. ஒரு மீடியாக்கருக்கு மினிமம் 4 GB VRAM ஆர் மோர். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரருக்கு மினிமம் 8 GB அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு 12 GB ஆர் மோர். இப்போ நம்ம வந்து ரேம் பார்க்கலாம். ஒரு ஷாலோ யூசர்னு இல்லாமல் எந்த ஒரு யூசராக இருந்தாலுமே சரி மினிமம் 8 GB ரேம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் மீடியாக்கருக்கு 16 GB, எக்ஸ்ப்ளோரருக்கு 32 அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 64 GB. இந்த 3000 MHzங்கிறது அந்த ரேமோட கிளாக் ஸ்பீட். மினிமம் 3000 இருந்தால் பெட்டர். அந்த ரேமோட கிளாக் ஸ்பீட் 3000 மேலே இருந்தாலும் அது ஓகே தான். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜில் 2 types இருக்குது. ஒன்று சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSD அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஒரு ஷாலோ யூசருக்கு ஹார்ட் டிஸ்க் டிரைவே போதுமானது. ஒரு மீடியாக்கருக்கு காம்பினேஷன் ஆஃப் போத் HDD அண்ட் SSD இஸ் ப்ரிஃபரபிள். அண்ட் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஃபுல் ஆன் SSD வந்து ஹைலி ரெக்கமெண்டட். நான் இப்போ ஃபைனலாக இந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் பவர் பண்ணுறதுக்கு நம்ம பவர் சப்ளை யூனிட். ஒரு ஷாலோ யூசருக்கு 350 watts பவர் சப்ளை இஸ் மோர் தென் எனஃப். மீடியாக்கர்ஸ்க்கு 450 watts ஆர் மோர், எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு 850 watts ஆர் மோர், அண்ட் ஃபைனலி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் 1000 watts அண்ட் மோர் கொண்ட பவர் சப்ளை தேவைப்படும்.
ஸோ தட்ஸ் இட் guys. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் பிசி பில்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது ஒரு ஆர்டிக்கலாகவும் எங்களோட பிளாக்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போது வேகமாக போய் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. வேகம்னு ஒன்று ஞாபகம் வருது. If you like our video, please like, share and subscribe. Video over. Now bell.